ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் இட்ஸ் லார்ஜஸ்ட் ஐபிஓ. என்னன்னு புரியலையா? ஆமாங்க, நான் ஜியோ ஐபிஓவை பற்றி தான் சொல்கிறேன். ஜியோ ஐபிஓ பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி லீடிங் டெலிகாம் ஆப்ரேட்டராகவும் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடராகவும் இருக்கிற ஜியோ ஐபிஓக்கு ரெடி ஆகி வராங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜியோ நிறுவனம் டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை செபி கிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா, நாங்கள் யார், எதற்காக ஐபிஓ வரோம், இந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த ஐபிஓவில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ரிஸ்க்கு இன்வால்வ் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் இந்த ஐபிஓ வச்சு இந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், யார் யார் ப்ரமோட்டர், யார் யார் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மொத்த விவரங்கள் கொண்ட ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். இந்த ப்ரிலிமினரி டாக்குமெண்ட், அதாவது அந்த பேஸ் டாக்குமெண்ட்டை வந்து ஜியோ நிறுவனம் செபி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா அது எல்லாமே வந்து செபி வந்து ஜியோ கிட்ட சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸை அவங்க பண்ணி மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க செபி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் டாக்குமெண்ட்டை ஒரு இன்வெஸ்டர் படிக்கும்போது தான் அவருக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். இந்த நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் செஞ்சால் நம்மளுக்கு லாபகரமாக இருக்குமா, இல்லை இதை அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்டை ஜியோ நிறுவனம் செபி கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிற நிலையில் ஜியோடைய ஐபிஓ ட்ரீம் அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு படி மேலே நியரஸ்டாக போயிருக்கு. இந்த ஐபிஓவின் வழியாக ஜியோ நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 37,700 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணவிருக்காங்க. இவங்க அவங்க கிட்ட இருக்கிற எவ்வளோ ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2.9% ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆஃபர் ஃபார் சேல், ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே அவங்களுடைய ஷேர்ஸை விற்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 100% முழுக்க ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்க போகுது. இந்த ஐபிஓவின் வழியாக இவங்க திரட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற கிட்டத்தட்ட 37,700 கோடி ரூபாய் அவங்க எதற்காக பயன்படுத்த போகிறாங்கன்னா, 2 மிக முக்கியமான விஷயங்களுக்காக பயன்படுத்த போகிறாங்க. ஒன்று, அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு சில கடன்களை அடைக்கிறதுக்காக, அதாவது டெட் ரீபேமெண்ட்டுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 27,000 கோடி அந்த டெட் ரீபேமெண்ட்டுக்காக போக போகுது. இன்னொரு 10,000 கோடி, கிட்டத்தட்ட 37,000 கோடி அப்படின்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் 10,000 கோடி அவங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்காகவும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் விஷயங்களுக்காகவும் இந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த ஐபிஓவின் வழியாக கிட்டத்தட்ட 27 கோடி ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டை ஹிட் பண்ண போகுது. இந்த ஐபிஓ மார்க்கெட்டை ஹிட் பண்ணும்போது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஐபிஓவாக இதுதான் இருக்கும். இந்த ஐபிஓடைய அலோகேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி ஈக்விட்டி வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பயஸ், QIB அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு 15% நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், HNI அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த 15%ம், மீதி இருக்கிற 35% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அலாட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து எம்ப்ளாயீஸோடைய அலோகேஷனும் அடங்கும். இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிற ஜியோ நிறுவனம் சேட்டலைட் இன்டர்நெட்டை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லோ எர்த் ஆர்பிட்ஸ் வழியாக இன்டர்நெட் சர்வீசஸை கொடுத்துட்ருக்காங்களோ, அதே மாதிரி லியோ சேட்டலைட் இன்ஸ்டலேஷன்ஸ் வழியாக வந்து அவங்க இன்டர்நெட் சர்வீஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 சேட்டலைட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் தெரியுது. கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் கிடையாது. பட் ஒரு லோ எர்த் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஜியோ நிறுவனம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இன்றைக்கி பெரிய அளவில் பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுலையும் ஜியோ நிறுவனத்துடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க போது அவங்க இந்த 2 செக்டரையும் மிகப்பெரிய அளவில் பெட் பண்ணுறாங்க. இதில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இதில் பெரிய அளவு முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற நிலையில் இந்த ஐபிஓவானது கூடிய சீக்கிரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதாவது புக் பில்டிங் ப்ராசஸ் எல்லாம் கூடிய விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இவங்க செபி கிட்ட அந்த ப்ரிலிமினரி டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஐபிஓ வரப்போகிற ஜியோ நிறுவனம் அந்த ஐபிஓ கனவுக்கு ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.